அந்த காலத்துல அந்த பற்களை கொண்டு யாழ் சிலை வடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பற்கள் இருக்கா இல்ல, ஏன்னு கேட்கும்போது அந்த மிஷினால கொண்டு வர முடியல, அந்த பற்களை கொண்டு வர முடியல. சரி சரி சரி. இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு கூட அந்த யாழ் சிலையை கொண்டு வர முடியல. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணியில் பயணிக்க வாருங்கள். நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் வந்து கும்பகோணத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது கும்பகோணத்தை பற்றி பார்க்கறது நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டேன். அந்த பயணத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே. இப்போ கும்பகோணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து கும்பகோணம் இருக்கு. அந்த கும்பகோணம்ன்றது என் பேர் வந்து நான் வந்து போன காணொலியில் கூட நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பகோணம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து எந்த ஒரு கோணத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு கோயிலோட கும்பம் தெரியறனால தான் அந்த கும்பகோணம் அப்படின்னு பேர் வந்தது. அதாவது கும்பகோணத்துல ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. ஆமா. அதாவது ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோயிலை பார்த்தோம்னா அவ்வளோ, அதாவது கோவிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் சிறப்பு இருக்கு கும்பகோணத்துல ஆலயங்களுக்கு. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணம். அந்த பயணத்தை மேற்கொண்ட எல்லா புகைப்படமும் இந்த வந்து காணொலியில நீங்க பார்க்கலாம். இந்த கும்பகோணத்துக்கு வந்து பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர்கள் இருந்திருக்கு. கும்பகோணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடமுழக்குன்னு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடந்தை. குடந்தைன்ற பேரு நம்ம பொன்னியின் செல்வன் கதை படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அந்த குடந்தையில கூட குடந்தை ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாரு. ஆமா இருக்கு. ஆமா, அந்த குடந்தை ஜோதிடர்ன்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனா அது கல்கி ஏன் அந்த குடந்தை ஜோதிடர்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா, அந்த காலத்துல வந்து குடந்தை, அதாவது கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமாவும் இருந்திருக்கு கும்பகோணத்துல. அதனாலதான் வந்து குடந்தை ஜோதிடர்னு சொல்லி கல்கி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்துல. நிறைய இடத்துல கும்பகோணத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து சோழர்கள் வந்து ஒரு தலைநகரமா இருந்தது கும்பகோணம் தான். கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா பழையாறைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அழகான ஒரு இடம், ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இடம், பார்க்க அவ்வளோ ரம்மியமா இருக்கும் அந்த இடம். பொதுவாகவே வந்து கும்பகோணம் வந்து இயற்கையான சூழல் நிறைந்தது, வயல் வரப்பு அதெல்லாம் பார்க்கறதுக்கு கும்பகோணம் வந்து மிகவும் அழகான ஊர் அது. ஆமா ஆமா. கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா வந்து பழையாறைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த பழையாறையில தான் வந்து பாத்தீங்கன்னா மாமன்னர் ராஜராஜ சோழனும் ஆதித்த கரிகாலன் எல்லாமே அங்கதான் பிறந்தாங்க. கும்பகோணத்துல தான் பிறந்திருக்காங்க பழையாறை. ஆமா, பழையாறையில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பழையாறையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆதித்த கரிகாலனோட தங்கை இருக்காங்களா, குந்தவை பிராட்டி, அவங்க வந்து அவங்களும் பழையாறு அந்த கோட்டையில தான் வந்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ராஜமாதாவா இந்த பாகுபலியில காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சோழர்களுக்கு ஒரு ராஜமாதா இருந்திருக்காங்க. அவங்க பேரு செம்பியன் மாதேவி அவங்க பேரு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டராதித்தர் இருக்கார் இல்லையா, அதாவது சுந்தர சோழருடைய தம்பி தான் கண்டராதித்தர். சாரி, அண்ணன். அவங்க அண்ணன் வந்து கண்டராதித்தர், சுந்தர சோழருடைய அண்ணன். ஆமா, அவங்க தான் நியாயமா பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியில அமரணும். ஆனா அவருக்கு வந்து ஒரு சிவபக்தியால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவர் வந்து சிவ பூஜை அது மாதிரி அதுல மாறிட்டாரு. சிவ பூஜை, அந்த மன்னராக நாட்டம் இல்லாதனால சிவ பூஜை அதெல்லாம் வந்து ஈடுபட்டதுனால சுந்தர சோழர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஆட்சிக்கு வந்தனால அவங்க வந்து இந்த நாட்டை அப்படியே ஆளுவாங்க. அப்புறம் தான் ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலன் அப்படி வராங்க. இது கண்டராதித்தருடைய மனைவி தான் வந்து செம்பியன் மாதேவி. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பழையாறை, கும்பகோணத்துல இருக்கிற பழையாறை, அங்கதான் வந்து ராஜராஜ சோழனையும் ஆதித்த கரிகாலனையும் குந்தவை பிராட்டி எல்லாமே பிறந்த ஒரு இடம் தான் நம்ம கும்பகோணம். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் அது. அந்த கோயில், அந்த கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான நிறைய இருக்கு. கும்பகோணத்துல டிகிரி காஃபி ஞாபகம் வரும். ஆமா ஆமா. ஆனா கும்பகோணம் எடுத்ததுமே டிகிரி காஃபி தான். அது மாதிரி ஒரு பயணம் வந்து மேற்கொண்ட ஒரு அழகான ஒரு பயணம். அங்க வந்து நிறைய கோவில்களுக்கு போனேன். ஒரு சில முக்கியமான ஒரு கோயிலுக்கு போனேன். முதல்ல நான் போன கோயில் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் தான் போனேன். அதாவது இந்த வருடம் இல்லாமல் போன வருடம் ராஜராஜ சோழனுடைய சதய விழாக்கு நான் போயிருந்தேன். 1038வது சதய விழாக்கு போயிருந்தேன். இந்த வருடம் என்னால் போக முடியல, சில காரணம்லாம் போக முடியல. போன வருடம் போயிருக்கேன்.
இருக்கும்போது சதய விழாவை பார்த்துட்டு போய் கும்பகோணம் போனேன். ஃபர்ஸ்ட் நான் போனது பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் சொல்லி ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோயில். அந்த கோயிலோட கோபுரங்கள் அங்கே வந்து நிறைய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில்கள்லாம் சூப்பராக இருக்கும். சிவாலயம் நிறையா இருக்கும். அதே சமயம் விஷ்ணு ஆலயங்களும் நிறைய இருக்கும். அப்புறம் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு அந்த கோபுரங்கள்லாம் பார்க்க அழகாக இருக்கும். அந்த புகைப்படம் கூட நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் போன கோயில் பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி கோயில். சாரங்கபாணி கோயில். ஆமா, அங்க வந்து சாரங்கபாணி சக்கரபாணின்னு சொல்லி கோவில்கள் இருக்கு. அதாவது நம்ம பெருமாளுடைய திவ்ய தரிசனம் சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒண்ணுதான் சாரங்கபாணி. அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன். பெருமாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாரு. அந்த கோயில்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டிடக்கலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடக்கலை. சிற்பங்கள்லாம் அவ்வளவு நுணுக்கமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் எல்லாம் நம்ம பாக்குறதே நம்ம ஆச்சரியத்தை படுத்தும். அதுக்கப்புறம் நான் வந்து பயணிச்ச இடம் பாத்தீங்கன்னா வந்து ராமசுவாமி கோயில் சொல்லிட்டு வந்து அவரும் விஷ்ணு தான். இந்த ராமர் கோயில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகான ஒரு கோயில். நல்லா இருக்கும். ராமர் கோயில் வந்து ராமசாமி திருக்கோயில் சொல்லி இருக்கும். ஆமா, அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க நான் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எல்லாம் போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் போன இடம் பாத்தீங்கன்னா வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவன் கோயில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா மகா குளம் சொல்லியிருக்கோம். அது வந்து 12 வருடமா ஒரு முறை 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த இது அந்த குளங்களும் இருக்கும். மகாமக குளம் இருக்கும். அங்க அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரம்மியமா அங்க வந்து ஒரு அந்த மக்களே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மக்கள். ஒரு கள்ளங்கபடம்னு சொல்லுவாங்கல்ல, இல்லாத மக்கள் எல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க. நல்லா போனா நல்லா கவனிப்பாங்க, நல்ல மரியாதையா நடத்துவாங்க. பெரியவங்க சின்னவங்க இல்லாம எல்லார்ட்டையும் மரியாதையா பேசுவாங்க, நடத்துவாங்க. நல்ல ஒரு உபசரிப்பு. நம்ம வந்து கும்பகோணமும் தஞ்சாவூர்லாம் போனீங்கன்னா நம்ம அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும், ஒரு பீஸ் மன நிம்மதி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நம்ம போனோம். அந்த கடம்பூர், அதுக்கப்புறம் இந்த கும்பகோணம், தஞ்சை மாவட்டம் இங்க உள்ள போனால் மக்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு மக்கள் இருப்பாங்க. ஊரும் அழகா இருக்கும். ஒரு இயற்கை காட்சி நிறைஞ்ச இடமாவும் இருக்கும். கோவில்கள் இருக்கும். மனசுக்கு வந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த மாதிரி ஊர்கள்லாம். அது அற்புதமான ஒரு ஊர். அதுக்கப்புறம் நான் போன ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாராசுரம் போயிருந்தேன். வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன். தாராசுரம் வந்து மாமன்னர் ராசாதிராசன் வந்து அந்த கோயில் வந்து கட்டியிருப்பாங்கன்னு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். அங்க வந்து நிறைய இசை படிக்கட்டுகள். அந்த கோயில் வந்து நிறைய விடயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோவில்கள் வந்து சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு கும்பகோணம். அந்த தாராசுரம் கோயிலுக்குன்னா நீங்க வந்து கட்டாயம் பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு சிலைகள், தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம கோபுரங்கள் தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாழி சிலைலாம் அற்புதமா வடிச்சிருப்பாங்க. அப்படியா? ஆமா. யாழியில எத்தனை வகையாளியா இருக்குன்னு சொல்றாங்க. யாழின்னு முதல்ல யாழின்னு பத்தி வந்து ஒரு தனி வீடியோவே போடலாம். இருந்தால் இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். யாழின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கற்பனை விலங்குன்றது நான் ஒரு சில பேருடைய எண்ணமாவும் இருக்கு. ஆனா யாழி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் தான் யாழி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குதிரை உடல் கொண்டது, அப்புறம் யானை துதிக்கை கொண்டது, அப்புறம் சிங்கத்தின் முகம் கொண்டது, பற்கள் இருக்கும். ஆமா, இது மாதிரிலாம் வந்து இருக்கிறதா ஒரு யாழி. அந்த யாழிக்கு வந்து நிறைய பேர்களும் இருக்கு. கஜ யாழின்வாங்க, அதுக்கப்புறம் வந்து மூஷிகை யாழின்வாங்க, அப்புறம் ஞமலி யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தின் மகர யாழின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டு தலையோட கொண்டதான் ஒரு மகர யாழி. ஆடு முகம் இருக்கும். உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிருகம் சிங்க உடலா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலையோட உடலா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். சில தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யாழிக்கு துதிக்கை இருக்கும். அது வந்து யானை யாழின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கஜ யாழின்னு சொல்லுவாங்க. அதாவது துதிக்கை கொண்டு கூரிய பற்கள் உடையது. இது மாதிரி யாழிகள் நிறைய இருந்திருக்கு. அந்த காலத்து தூண்கள், சிற்பங்கள், கோபுரங்கள், விமானங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த யாழியோட சிலையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நான் நிறைய புகைப்படமும் எடுத்திருக்கேன், நான் போடுறேன், நீங்க பாருங்க. நம்ம மணிகண்டேஸ்வரர் கோயில் கூட போயிருக்கீங்களா? ஆமா, அம்மனுக்கு வந்து சிம்ம யாழி
யாழி வச்சிருப்பாங்க. மணிகண்டேஸ்வரர் கோயில் சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நாங்க போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அஞ்சனாச்சி அம்மன் சொல்லி ஒரு அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மன் சிலைக்கு வந்து எதிராக பாத்தீங்கன்னா சிம்ம யாழி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய யாழிகள் அந்த காலத்துல இருந்திருக்கு. அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றேன்னா பல புத்தகங்களும் இதுக்காக எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து சிங்கத்தையும் விட யானையை விட மிகப்பெரிய ஒரு வலிமையான மிருகமா யாழி இருந்திருக்கிறதா வந்து கருதுறாங்க. ஆனா அதுக்கு உண்டான ஒரு உறுதியான தகவல் இல்லாதனால அது வந்து உறுதியா சொல்ல முடியல. ஆனா அப்படி இருந்திருக்கலாம்ன்றது நிறைய பேருடைய எண்ணங்களாகவும் இருக்குன்னு அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் என்ன பண்றாங்க, கோயிலோட சிற்பங்கள் எல்லாம் வடிச்சிருக்காங்க. ஆனா அது வடிச்சதுக்கு அவங்க ஒரு காரணம் இருந்திருக்கும். அப்படி ஒரு மிருகம் இருந்ததுனாலதான் அதே மாதிரி வடிச்சிருக்காங்க. சில காணொலிலாம் பார்த்திருக்கேன். அந்த காலத்துல வந்து வாழ்ந்த மிருகங்களுடைய சிலைகள் அந்த சிற்பத்துல வந்து வடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல உள்ள மிருகங்களோட சிலைகளும் வடிச்சிருப்பாங்க. அடுக்கல்ல கூட வடிச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். அது மாதிரி யாழி இருந்ததுக்கு உண்டான தகவல் வந்து நமக்கு வந்து உறுதியா தெரியலாம் கூட இந்த மாதிரி தூண்கள் சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கடம்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா மேலே கடம்பூர் கீழே கடம்பூர் சொல்லி இருக்கு. அந்த பொன்னியின் செல்வன்ல கூட கடம்பூர் மாளிகை சொல்லி ஒரு கதையை பத்தி நம்ம பேசுவாங்க. அந்த இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடம்பூர்னு இல்லை மேலே கடம்பூர் கீழே கடம்பூர் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அங்க ஒரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புகைப்படம் இருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு இருந்தா நான் போடுறேன் பாருங்க. அந்த கோவில என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா அந்த காலத்துல யாழி சிலையை வடிச்சிருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து கையால வடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல யாழி சிலை வந்து கையால வடிச்சிருக்காங்க. கூரிய பற்கள் கூடிய யாழி சிலையை வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள டெக்னாலஜி மிஷின் வச்சு டெக்னாலஜில யாழி சிலையை வடிச்சிருக்காங்க. ஆனா வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த பற்களை கொண்டு யாழி சிலையை வடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பற்கள் இருக்கா இல்ல. ஏன்னு கேட்கும்போது அந்த மிஷினால கொண்டு வர முடியல, அந்த பற்களை கொண்டு வர முடியல. சரி. இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு கூட அந்த யாழி சிலையை கொண்டு வர முடியல. இவங்க செதுக்க முடியல. கையால செதுக்கி இருக்காங்க. சிற்பங்கள் வந்து செதுக்கி இருக்காங்க. அப்ப அங்க எவ்வளவு ஒரு நுட்பமா ஒரு மதிநுட்பமா வந்து செதுக்கி இருக்காங்க. அந்த காலத்துல உள்ள புத்திசாலிகளா இருந்திருக்காங்க சிற்பிகள். அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி யாழி வந்து நிறைய தூண்கள் சிற்பங்கள் கோவில்கள் பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். யாழி அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தான் வந்து கும்பகோணம். நம்ம இந்த படத்துல கூட இந்த இப்ப ஆமா இப்ப வந்து ரீசெண்டா நாங்க படம் பார்த்தோம் மெய்யழகன்ல கூட அந்த இடம் கூட எங்க எடுத்திருக்காங்க, கும்பகோணத்துல தான் எடுத்திருக்காங்க. இடத்த கூட நீடாமங்கலம், வெண்ணாறு, வெண்ணி பரந்தலை அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க கும்பகோணத்துல தான் எடுத்திருக்காங்க. அங்க உள்ள மக்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த படத்திலே வந்து இந்த கார்த்தியோட கேரக்டர் வந்து எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னா ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனிதர் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு வெளிப்பாடு தான். அதாவது ஒரு வெகுளித்தன்மையாவும் இருக்கிறாங்க, நம்மகிட்ட ரொம்ப பாசமா அன்பாவும் பழகுறாங்க. ஆமா அதுதான் வந்து கள்ளங்கபடமற்று நம்ம கிட்ட பழகுறதுன்னு சொல்றது. இப்ப எனக்கு கூட நண்பர்கள்லாம் இருக்காங்க, தஞ்சாவூர்லயும் இருக்காங்க, கும்பகோணத்துலயும் இருக்காங்க, நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லாம ஒரு வெளிப்படையான ஒரு மக்களா இருப்பாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த காசு செலவழிக்க வேண்டிய அந்த விடயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து வேலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் இருக்கு. அவங்க போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைதியான வாழ்க்கையா வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து நம்ம கும்பகோணத்துலயும் தஞ்சாவூரையும் நம்ம இன்னும் பார்க்கலாம். அந்த காலத்து வீடுகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப ஒரு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அது ஒரு கும்பகோணம் இடம் தான். அப்பேற்பட்ட கும்பகோணம் வந்து சோழர்களுக்கு வந்து ஒரு தலைநகரமா இருந்த ஒரு இடம் அது. அந்த யாழின்னு சொல்றீங்கல்ல, அந்த யாழி நீங்க அழகர் கோயிலுக்கு போனா கூட அங்க தூண்கள்ல பார்க்கலாம் யாழிகள் வரிசையா இருக்கும். அது வந்து நீங்க புதுக்கோட்டை நார்த்தாமலையில கூட விஜயாலய சோழனோட குகைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வகையான யாழி வித்தியாசமான யாழிகள்லாம் இருக்கு நார்த்தாமலை கோயில்ல. ஆமா நீங்க நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வந்து யாழி சிலை வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம கும்பகோணம் தஞ்சை மட்டும் இல்லாம தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டாலே வந்து யாழிக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இது கொடுத்திருக்காங்க. சிற்பத்துக்கு தனி சிறப்புகள் இருக்கு. பொதுவாகவே ஆலயங்கள்ல கோயில்கள்
ஆலயங்களுக்கெல்லாம் போனால் மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், மதுரை அழகர் கோயிலாக இருக்கட்டும், மற்றும் புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆலயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த யாளிகள் இல்லாமல் எந்த கோயிலும் இருக்காது. எல்லாமே இந்த யாளிகள் வந்து ஒரு பூதகணம் வந்து இப்படி தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், தும்புச்சாங்க இருக்கிற மாதிரி இருக்கும், வித்தியாசமான யாளிகள்லாம் இருக்கும் அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், நிறைய முக்கியமாக கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பார்ப்போம். நான் வந்து இந்த துவாரபாலர்களை பார்ப்போம், யாழி சிலைகளை பார்ப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மாதிரி பாருங்கள், யாழி சிலைகள்லாம் நீங்கள் பாருங்கள். தூண்களை மோஸ்ட்லி நிறைய தூண்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி யாழி சிலைகள்லாம். அது மாதிரி வந்து ஆனால் இதெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்னால பிரசித்தி பெற்ற இடம்னாலே அது ஒரு கும்பகோணம் மட்டும்தான். இது வந்து நீங்கள் எந்த தெருவுக்குள்ள போனாலே நிறைய கோயில்களை பார்க்கலாம். அது இந்த மகாமகக்குள்ளலாம் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து போக வேண்டிய ஒரு தலம். இதெல்லாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு, சாரகம்பாணி, சக்கரபாணி, அதுக்கப்புறம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில், அதெல்லாம் பார்க்க வேண்டிய திருத்தலங்கள். தாராசுரம். நான் பழையாறைக்குமே போயிருந்தேன். சரி, அந்த பழையாறையில வந்து நம்ம வந்து சோழர்களோட கோட்டை இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து பிறந்த, ஆதித்த கரிகாலன் வந்து பிறந்த இடம், அப்புறம் வந்து குந்தவை பிராட்டிலாம் பிறந்த இடம். அப்ப அங்க ஒரு கோட்டை இருக்கணும்ல பழையாறையில. கோட்டை இருந்துதா? ஆனா இல்ல, அது கோட்டையெல்லாம் இல்ல. நான் பழையாறைக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோவில் இருக்கு. ஆனா கோட்டைகள் இருந்த இடமா இல்ல இப்ப வந்து. அப்ப வந்து அந்த காலத்துல கோட்டைகளா இருந்திருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து சோழர்கள் வந்து அந்த கோட்டை இருந்ததுக்கு உண்டான அந்த பேர் வேணா இருக்கு. ஆனா வந்து கோட்டைகள்லாம் இப்ப இல்ல. அந்த பூமியில எல்லாம் புதஞ்சிருச்சா, காலகட்டங்கள் வந்து பூமியில வந்து புதஞ்சிருச்சா, இல்ல வந்து இடிச்சிட்டாங்களா? ஏன்னா இடிச்சிட்டு இருப்பாங்க கோட்டைகள் அந்த காலத்துல வந்து. மன்னர்களுக்கும் போய் வரும்போது கோட்டைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, தகர்த்துருவாங்க. ஆனா வந்து இன்னமும் கூட நம்ம வந்து சில இடத்துல நான் பாக்குறேன். ஆனா அந்த பூமிக்குள்ள அந்த புதஞ்ச அந்த கோட்டைகளோட கல், அந்த காலத்து செங்கல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எப்படி இருக்கு, அந்த காலத்து செங்கல்லாம் அகலமா கட்டியிருக்காங்க. அது மாதிரி நிறைய இருக்கு அந்த கோவில். ஆனா அந்த அகழ்வாராய்ச்சி மூலியமா நிறைய விடயங்கள் இன்னும் வருங்காலங்கள் வந்து மக்களுக்கு நிறைய தெரிய வரும். கும்பகோணம் போனீங்கன்னா மறக்காம எல்லா கோயில்களும் நீங்க போய் பாருங்க. அந்த கும்பகோணத்து மக்களோட அணுகுங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது ஊரு. மக்களுடைய பழகணும்னா அவங்க நிறைய திருத்தலங்கள் இருக்கு. ஆனா கும்பகோணம் நிறைய திருத்தலங்கள் இருக்கு. நீங்க வயல் வரப்புகள் இருக்கு, பார்க்க வேண்டிய இடம். இயற்கை காட்சி எல்லாம் நல்லா இருக்கும். கும்பகோணம் வந்து எனக்கு பார்க்க வேண்டியது அந்த ஏரி குளங்கள், வயல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் கும்பகோணம். அப்படியே மனசுக்கு நமக்கு ரம்யமா இருக்கும். இங்க ஒரு வீடு இதுங்களையெல்லாம் பார்த்துட்டு அங்க போய் அந்த வயல், அங்க கொக்கு, ஆறு, குளம், கோயில், நம்ம மனசுல இருக்க கவலைகள் அத்தனையும் பறந்து போயிடும். நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, அப்பேற்பட்ட கும்பகோணம். பொன்னியின் செல்வன் கதையை படிச்சுட்டு நான் வந்து ஒரு பயணம் மேற்கொள்ள நினைச்சிருந்தேன். அதாவது இந்த கடம்பூர் மாளிகை, அதுக்கப்புறம் அந்த கடம்பூர் மாளிகையில வந்து அங்கேயும் ஒரு கோட்டை இருக்கு. வந்து கடம்பூர் மாளிகை சொல்றோம், மேலே கடம்பூர் கீழே கடம்பூர் சொல்லிட்டு கடம்பூர்ல வந்து சம்பூராயர் சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அப்ப அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டை இருந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அப்ப வந்து நான் வந்து கடம்பூர் பக்கம் பார்க்கும்போது அந்த கோட்டைகளும் இல்லை. ஆனா வந்து ஆற்றுப்படைக்கு அவங்க எப்பவுமே ஒரு கோட்டை, ஒரு மன்னர்கள் வந்து ஒரு கோட்டை கட்டணும்னா ஒரு ஆறு வந்து அந்த இடத்துல போகணும். ஒரு ஆற்று படுகைக்கு ஒரு மேடான பகுதியில் தான் அவங்க கோட்டை கட்டுவாங்க மன்னர்கள். அப்ப வந்து ஒரு இடத்த வந்து பார்த்தேன், இந்த இடம் வந்து கோட்டைக்கு இருந்திருக்கலாம், அந்த காலத்துல கடம்பூர் மாளிகை இருந்திருக்கலாம், இந்த இடத்துல இருந்திருக்கலாம்னு சொல்லி அங்குள்ள மக்களும் சொன்னாங்க. அந்த புகைப்படம் கூட நான் போடுறேன், நீங்க பாருங்க. ஆனா இது மாதிரி வந்து கோட்டைகள்லாம் நிறைய இடிச்சுட்டாங்க. இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடம்பூரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஊர். இப்பயுமே கூட அந்த காலத்து வீடுகள், அந்த ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு காலத்துல வந்து யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை நிறைய படை வீரர்கள் வந்து பயணிச்ச இடம் தான் இப்ப வந்து கும்பகோணம், தாராசுரம், அது தஞ்சாவூர், கடம்பூர்லாம் வந்து அந்த காலத்துல நிறைய மன்னர்களும் மாவீரர்களும் வீரர்கள் சேனைகள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து வாழ்ந்து இருந்த இடம். ஒரு காலத்துல வந்து ஜேன்னு இருந்த ஒரு இடம் இப்ப வந்து அமைதியா, சத்தம் இல்லாம அமைதியா உறங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து போய் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அவங்க வாழ்ந்த இடத்த போய் நாமளும் பார்க்க இல்ல, நம்மளே அந்த காலத்துக்கு போனது மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு வரலாற்று பயணம் வந்து கதைகள்லாம், ஒரு வரலாற்று கதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது
பல நினைவுகள் வந்து நம்மளோட மனசுல வந்து வந்துட்டு போகும். அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, மன்னர்கள் எப்படி, சேனைகள்லாம் அந்த வழித்தடங்கள்லாம் அந்த இடத்துல வந்து பதிஞ்சிருக்கும். அந்த வழித்தடங்களை நாமளும் வந்து காலடி தடம் வந்து பதிக்கிறோம்னு நினைக்கும் போது சந்தோஷமாவும் இருக்கும். நீங்களும் கும்பகோணம் போனீங்கன்னா எல்லா கோவில்களும் ஆலயங்கள்லாம் போயிட்டு பாருங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு மக்கள்கிட்டையும் போய் பேசி பாருங்க. அங்க உள்ள மக்கள் எவ்வளவு வந்து ஒரு கள்ளங்கடமை இல்லாம பேசுவாங்க மக்கள். கும்பகோணம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நண்பர்களா கூட அதுல இருக்காங்க. இப்ப கூட இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்க தருணத்துல கூட. சரி, நீங்களும் போய் கோயில் எல்லாத்தையுமே பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த காணொலி எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியோட ஒரு சிறப்பான ஒரு தகவல் கூட நான் வந்து வரலான்னு இருக்கேன். அதோட வந்து விடைபெறுவது உங்க சக்திவேல். நன்றி, வணக்கம்.